ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட டாப் 5 ஓப்பனர்ஸை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த காம்பினேஷன் வந்து ஓப்பனிங் இறங்கினா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு அலச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திவ் பட்டேல் மற்றும் விராட் கோலி. ஸோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து போன தடவை வந்து சில மேட்சஸ் வந்து ஆடினாங்க. ஸோ நல்ல தரமான ஸ்டார்டிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி மற்றும் ஏபி டிவில்லர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து இறங்கினாலே வந்து ஒரு மரண ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் வந்து இந்த அதிரடி ரெண்டு பேட்ஸ்மேனை வந்து கண்டிப்பாக வந்து இறக்கி விட மாட்டாங்க. ஏபி டிவில்லர்ஸை வந்து எப்படி இருந்தாலும் வந்து கடைசி நேரமாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு பேர் வந்து ஓப்பனிங் இறங்குறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. மூணாவது காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திவ் பட்டேல் மற்றும் சிம்ரான் ஹெட்மயர். ஸோ சிம்ரான் ஹெட்மயர் வந்து இப்போ வந்து செம்ம பேட்ஸ்மேனாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வந்து ரொம்ப தரமாக வந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த தடவை வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து போட்டி இவரை வந்து எடுத்திருக்கு. ஸோ இவரை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பெரிய கேள்வி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியில் வந்து இவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இவரை வந்து ஓப்பனராக வந்து இறக்கி விட பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இறக்கி விட்டால் வந்து ஒரு நல்ல காம்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திவ் பட்டேல், சிம்ரான் ஹெட்மயர், அதுக்கடுத்தது வந்து விராட் கோலி, அவருக்கு அடுத்தது வந்து ஏபி டிவில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ கடைசி பார்ட்னர்ஷிப் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மற்றும் பார்த்திவ் பட்டேல். ஸோ இந்த ரெண்டு பேரை வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து பிபிஎல்ல வந்து இந்த தடவை பிபிஎல்ல வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கி, ஸோ இவரை வந்து கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து ஓப்பனிங் இறக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த 4 காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து எந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திவ் பட்டேல் மற்றும் விராட் கோலி இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.